Hello friends, welcome to RJ Fashions. இன்னைக்கு வீடியோல zari thread யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். ஆரி எம்ப்ராய்டரியில பேசிக் ஸ்டிச்சே இந்த செயின் ஸ்டிச் தான். இந்த ஸ்டிச்சை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா ஸ்டிச்சுமே ஈஸியாக போட்டுடலாம். பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப zari thread யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். த்ரெட் கட் ஆகாது, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். zari threadல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்ல செயின் ஸ்டிச் போடுறப்ப ஈஸியாக ஸ்பீடாக போட முடியும். அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிறப்ப பாப்லின் கிளாத் யூஸ் பண்ணி தான் கற்றுப்பாங்க. பாப்லின் கிளாத் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ செயின் ஸ்டிச் போடுறதுக்காக சில்வர் கலரில் இருக்க zari த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். zari த்ரெட்டோட எட்ஜில் நாட் போட்டு வச்சுருக்கேன். நீடில் வந்து அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். அயன் நீடில் யூஸ் பண்ணுறப்ப ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு த்ரெட்டை எப்படி ஹோல்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். த்ரெட்டை இப்போ நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி பிடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். த்ரெட்டோட எட்ஜில் நாட்டு போட்டிருக்கேன்ல, அந்த நாட்டு நம்மளோட தம் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கரில் பிடிக்கணும். இண்டெக்ஸ் ஃபிங்கர் மேலே சுற்றி கொண்டு வரணும். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். கட்டை விரல் நடுவிரலில் பிடிச்சிக்கிட்டு ஆள்காட்டி விரல் மேலே த்ரெட்டை சுற்றி கொண்டு வந்து பிடிக்கணும். இப்போ மேலே இருக்க லைன்லேருந்து த்ரெட்டை எடுக்கணும். ஃப்ரேமுக்கு கீழே த்ரெட்டை கொண்டு போயிட்டு நீடில் ஃபஸ்ட் லைனில் இருக்க த்ரெட்டை மேலே புல் பண்ணுறப்ப அந்த நாட்டு கிளாத்தில் லாக் ஆகிடும். நீடிலிருந்து த்ரெட்டை எடுத்துக்கலாம். இப்போ நாட் லாக் ஆகிடுச்சு. நமக்கு செயின் எவ்வளோ லென்த்தில் வேணுமோ அந்த அளவுக்கு நீடில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் த்ரெட்டை கீழே பிடிச்சி இழுக்கணும். நீடில் அண்ட் த்ரெட் கிளாத்தில் டச் ஆகுறப்ப ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும். நீடில் இன்சர்ட் பண்ணணும், த்ரெட்டை எடுக்கணும், கிளாத்தில் டச் ஆகுறப்ப லைட்டாக ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கணும். இதே தான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரேமுக்கு கீழே த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது பார்க்கலாம். மேலே இருந்து கீழே வர மாதிரி டைரக்ஷனில் தான் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். த்ரெட்டை நீடில் சுற்றி அதோட டிப்பில் கொண்டு வந்து கொடுக்கணும். இதே த்ரெட்டை இப்போ நான் கட் பண்ணாமல் கண்டினியூ பண்ணி அது பக்கத்தில் இன்னொரு லைன் செயின் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி கீழே இருந்து மேல் டைரக்ஷனில் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா த்ரெட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். நம்ம எந்த டைரக்ஷனில் செயின் ஸ்டிச் போட போகிறோமோ அந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நீடிலோட டிப் இருக்கணும். இதில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறத நல்லா ஜூம் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். நான் வாய்ஸ் கொடுக்காம ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். செயின் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீடில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீடில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, கிளாத்தில் இன்சர்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி எடுங்க. இதே மாதிரி ஒரு 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டில் எண்ட் நாட் போடணும். இந்த வீடியோவிலே சொல்லி கொடுத்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி எண்ட் நாட் போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அது வரைக்கும் இப்போ நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட்டாக போடுற செயினை கொஞ்சம் லென்த்தாக எடுங்க, அந்த த்ரெட்டை கட் பண்ணுங்கள். ஃப்ரேம்க்கு கீழே இருக்கிற த்ரெட்டை கட்டாகி வந்துடும். இப்போ மேலே இருக்க த்ரெட்டை கீழே கொண்டு வரணும். அதுக்கு லாஸ்ட்டாக போட்ட செயின் பக்கத்தில் கீழே இருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த டிப்பை த்ரெட்டில் கொடுங்க, புல் பண்ணுங்கள், த்ரெட்டு கீழே போயிடும்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.